இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 3ஆம் நிருபம், யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இது யோவான் யாருக்கு எழுதுறாருன்னா, மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுங்கிற ஒரு சகோதரனுக்கு அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, பிரியமானவனே அப்படின்னு சொல்லி, எனக்கு அன்பானவனே அப்படின்னு சொல்றாரு. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்மா நல்லா இருக்கா? அதே போல் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுகிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு பழமொழி உண்டு, மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல் அப்படின்னா நம்முடைய மனம் எப்படி இருக்குதோ அது போல தான் வாழ்க்கையை செய்ய அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மனசாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். கர்த்தர் எதை பார்க்குறாருன்னா, இருதயத்தை தான் பார்க்குறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம இருதயத்தின் நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாகவே நமக்கு நடத்தி தருவார். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கு. எல்லாவற்றிலும் என்னென்னா, உலக பிரகாரம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், கற்பத்துக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும். அது யோசேப்பை வாழ்த்தும் போது யாக்கோபு வாழ்த்துவார். அது மாதிரி நீரூற்றண்டையில் இருக்கிற அந்த செடியை போல கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தரிடத்துல வேண்டுகிறேன். அது எப்படியா? ஆத்மா வாழ்கிறது போல. இப்போ நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆத்மாவுக்கு நாம் தீனி போட வேண்டும். ஆத்மாவுக்கு நாம் வேத வசனத்தை கொடுக்க வேண்டும். ஆத்மா புஷ்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை சுகமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய ஆத்மாவை நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சுகமாக இருக்கலாம். சுகமாக இருக்க முடியாது, என்னது, சமாதானமாக இருக்கலாம். நம்முடைய இருதயம் கரைப்படாமல், இருதயம் குற்றப்படாமல், யாருக்கு எந்த தீங்கு நினைக்காம செய்யாமல் நம்ம இருந்தோன்னா நம்ம ஒரு சமாதான வாழ்க்கையில் தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் அந்த சமாதான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆத்மா இன்னும் சரியானபடி வாழவில்லை என்ற அர்த்தம். இப்போ நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்க வேண்டியது நாம தான். தாவீது என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம ஆத்மாவை தேற்ற வேண்டும். கர்த்தர் நம்ம ஆத்மாவை தேற்றுறதுக்கு இடம் கொடுக்கணும். நாமும் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளணும், வாழ விடணும். அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையும் சுகமாக சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி